நம்ம பூமியோட நெய்பரான நிலாவை யாராச்சும் சொந்தம் கொண்டாட முடியுமா? அதாவது அமெரிக்கா, சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா, யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இவங்கெல்லாம் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸை மேலே வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஒரு நாடோ ஒரு தனிநபரோ நிலாவை சொந்தம் கொண்டாட முடியுமா? இதுக்காக தான் வேர்ல்டு வைடுக்கு ஒரு லாவே பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1967 அவுட் ஆஃப் ஸ்பேஸ் டியூட்டி அப்படிங்கிற ஒரு லாவை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இது ஐநால டிஸ்கஸ் பண்ணிட்டு மொத்த வேர்ல்டு வைடுக்கும் இது வந்து பொருந்தும், அதாவது விண்வெளி வரைக்குமே இது ஃபுல்லாகவே பொருந்தும், நிலாவை யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது அப்படிங்கிறது அந்த லா. இந்த லா படி உலக நாடுகள் எல்லாமே அவங்க ஸ்பேஸை வந்து நிலாவில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆராய்ச்சி தலங்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். பட் அந்த இடத்த மட்டும் சொந்தம் கொண்டாட முடியாது. அதாவது உங்கள் ஆராய்ச்சி தலம் அந்த இடத்துல இருந்தாலுமே அந்த இடம் அந்த நாட்டோடது கிடையாது. ஆனால் அந்த லா ஒரு வருஷம் கூட தாங்கலைங்க. அதே 1967 ஆக்டமஸ் அக்காஜியஸ்ங்கிறத அந்த ஸ்கீம், அதாவது மூன்லையும் சரி ஸ்பேஸ் ஸ்டோன்ஸ்லையும் சரி கிடைக்கிற கனிம வளங்கள் எடுத்துகிட்டு வந்து நம்ம உலகத்தில் விற்றா ட்ரில்லியன் கணக்கில் சேல் ஆகும். இந்த ஸ்கீம் படி வந்து உலக நாடுகள் விண்வெளியில் எங்கே வேணாலும் அவங்க உங்களுக்கு இடத்த சூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாங்கிறது அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்கும். இதில் ஒவ்வொரு உலக நாடுகளும் அக்ரிமெண்ட்டில் இருக்கிறதெல்லாம் சைன் பண்ணிடுறாங்க. ஆனால் சைனா, ரஷ்யா மட்டும் சைன் பண்ணலை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா தான் வந்து இந்த மொத்த வேர்ல்டையும் வந்து ரூல் பண்ணுற மாதிரி இருக்கும், அது விண்வெளியிலேயே இப்போ ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஸோ அதனால் நாங்கள் இதில் சைன் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவும் சைனாவும் இதில் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இதில் இருந்து என்ன தெரியுது, வேர்ல்டு வைல்டு இது பார்டர் இது ஏன் பார்டருங்கிற நடக்கிற சண்டை விண்வெளி வரைக்கும் தொடருதுன்னு தெரியுது.